Good morning students. Now we are going to see about the 10th standard unit 2 optics lesson. In this class we are going to see about what is lenses. Okay. Lenses. A lens is an optically transparent medium bounded by two spherical refracting surfaces. Two spherical refracting surfaces are one plane or and one spherical surface. அப்போ லென்ஸ் வந்து ஆப்டிக்கலி பேசிக்கலி வந்து இது டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டூ ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வந்து இருக்கும். அதில் ஒரு இல்லை அப்படின்னா அதில் ஒரு பிளேன் இன்னொன்று ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? Lens is basically classified into two types. There are convex lens and concave lens. Convex or biconvex lens. It is a lens bounded by two spherical surfaces. Two spherical surfaces அப்படின்னா ரெண்டு ஸ்பெரிக்கலை வந்து சேர்த்து வச்சிங்கன்னா என்ன மாதிரியான ஃபார்மேஷன் கிடைக்குமோ அது. ஓகேவா? such that it is thicker at the center. அதாவது சென்டர் வந்து என்ன சென்டர் போர்ஷன் வந்து திக்கராக இருக்கும் தேன் அட் த எட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது சென்டர் போர்ஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஓகேவா? எ பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் இஸ் கன்வர்ஜ்ட் அட் அ பாயிண்ட். அப்போ ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து அது வழியாக பாஸ் ஆகும்பொழுது ஒரு பாயிண்டில் அது கன்வர்ஜ் ஆகும், குவியும். கன்வர்ஜிங் மீன்ஸ் ஒரு இடத்துல வந்து எல்லா லைட்டும் ஒரு இடத்துல வந்து குவியும். அது வந்து என்னது converging சொல்லுவாங்க. ஸோ த convex lens is also called the converging lens. Concave or biconcave lens. It is a lens bounded by two spherical surfaces such that it is thinner at the center than at the edges. அப்போது கான்கேவ் லென்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அதாவது சென்ட்ரு போர்ஷன், அந்த லென்ஸோட சென்ட்ரு போர்ஷன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது நைஸாக இருக்கும் எட்ஜஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ பேரலல் பீம் ஆஃப் லைட் பாசிங் த்ரூ இட் இஸ் டைவர்ஜ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவர்ஜ் ஆகும். ஸோ எ கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டைவர்ஜிங் லென்ஸ். ஓகே. அதர் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் இஸ் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், பிளேனோ கான்கேவ் லென்ஸ். If one of the faces of a biconvex lens is plane, அப்போ பைகான்வெக்ஸ் லென்ஸை ரெண்டாக நீங்கள் ஈக்குவலாக கட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிறது, சிம்பிளாக சொன்னோன்னா ரெண்டு ஈக்குவலாக கட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து என்னென்னா பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போது அந்த கன்வர்ஜிங் லென்ஸை வந்து இங்கே கட் பண்ணும்பொழுது ஒரு சைடு பிளேனாக இருக்கும், ஒரு சைடு என்னவாக இருக்கும், கன்வர்ஜ் ஆகிருக்கும், அதாவது குவிஞ்சிருக்கும். சரியா? அது வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ். பிளேனோ கான்கேவ் லென்ஸ்னால் மறுபடியும் அதே தான். அந்த லென்ஸை வந்து ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன போர்ஷன் கிடைக்கும்னா பிளேனோ கான்கேவ் லென்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இது பிளேனோ கான்கேவ் லென்ஸ். திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், பிளேனோ கான்கேவ் லென்ஸ். இப்போ பிளேனோ கான்கேவ் லென்ஸை பிளேனோ கான்கேவ் லென்ஸையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஜிங் லென்ஸ் ஆர் த டைவர்ஜிங் லென்சஸ். ஓகே. இப்போ பேசிக்கலாக அது எப்படி வந்து நமக்கு கிடைக்குது, எப்படி வந்து கன்வர்ஜ் ஆகுது, எப்படி வந்து டைவர்ட் ஆகுது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லென்ஸ்? எ லென்ஸ் இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் மீடியம் விச் இஸ் பவுண்டட் பை டூ சர்ஃபேசஸ் ஆஃப் விச் ஒன் ஆர் போத் நியர் ஸ்பெரிக்கல். சரியா? ஒன்று இல்லை ரெண்டு கூட என்னவாக இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக இருக்கலாம். ஒன்று ஸ்பெரிக்கலாக இருந்தாலும் அது வந்து லென்ஸ் தான், இது ரெண்டுமே ஸ்பெரிக்கலாக இருந்தாலும் அதுக்கு பேர் லென்ஸ் தான். சரியா? அப்போ ஒன்று கான்வெக்ஸ் லென்ஸ், அனதர் ஒன் இஸ் கான்கேவ் லென்ஸ். ஓகே. தென் இது வந்து ஸ்பெரிக்கலான்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஸ்பெரிக்கல். அப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரெண்டு ஸ்பெரிக்கலை வந்து என்ன பண்ண போகிறோம், மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? அப்போ ரெண்டு ஸ்பெரிக்கலை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஹவு டு தீஸ் லென்சஸ் பெண்ட் லைட்? இப்போ வந்து ஒரு கிளாஸ் ப்ரிசம் எடுத்துக்குவோம். அப்போது நம்ம அந்த லென்சஸ் வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு கிளாஸ் லேப், ஒரு ப்ரிசம், அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராசஸிங் எப்படி டைவர்ஜ் ஆகுது, எப்படி கன்வர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது டைவர்ஜ் ஆகுறத பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ப்ரிசம் வழியாக ஒரு லைட் என்ட்ராக போகுது. அப்போ என்ட்ராட உடனே என்ன ஆகும், ரெஃப்ராக்ட் ஆகும். சரியா? என்ட்ராட உடனே ஒரு ரெஃப்ராக்ஷன் நடக்கும். மறுபடியும் அந்த கிளாஸ் லேப் ரெஃப்ராக்ஷன் லைட் அந்த கிளாஸ் ப்ரிசம் வழியாக போகும்பொழுது அவுட் ஆஃப் த ப்ரிசம் போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ அப்படி நடக்கும்பொழுது இந்த மாதிரியான பாத் வந்து அதுக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான பாத் வந்து நம்ம கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்கடுத்து ஒரு கிளாஸ் லேப் எடுத்துக்குவோம்.
கிளாஸ் ஸ்லாப் வழியாக எந்த சென்டர் வழியாக என்ன லைட் ரேஸ் பாஸ் பண்ணாலுமே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போது இப்போ அந்த ப்ரிசமையும் அந்த கிளாஸ் ஸ்லாபையும் நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்படி நம்ம இந்த டைப்பில் வச்சோம் அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கிறது தான் என்னது நமக்கு கிடைக்கிறது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ கான்வெக்ஸ் லென்ஸில் நமக்கு ப்ரிசமோட பிரின்சிபல் இருக்கும், கிளாஸ் ஸ்லாபோட பிரின்சிபல் இருக்கும். அப்போ கிளாஸ் ஸ்லாப் வழியாக லைட் ரேஸ் பாஸ் ஆகும்பொழுது உனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக மட்டும்தான் கிடைக்கும். இதுவே ப்ரிசம் வழியாக லைட் ரேஸ் பாஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக டைவர்ஷன் நடக்கும், ரெஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ ரெஃப்ராக்ஷன் நடக்கும்போது எந்த பாத் வழியாக வருதுங்கிறத வச்சு எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லைட் ரேஸ், இப்போ பீம் ஆஃப் லைட் வந்து அந்த கிளாஸ் ஸ்லாப் வழியாகவும் ப்ரிசம் வழியாகவும் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோயேன். அப்போ பாஸ் ஆகும்பொழுது ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கிறது ஒரு இடத்துல வந்து நிற்கும். தென் பேரலல் பீமாக அதுக்கு பேரலாக லைட் பீம்ஸ் வந்து பாஸ் ஆகும்பொழுது ரெண்டுமே எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும், டைவர்ஜ் ஆகி ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும் கண்டிப்பாக. இதுதான் வந்து என்னென்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே ஓகே இப்போ வந்து இந்த டைப் ஆஃப் செட்டிங்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் இருக்கும். அப்போ கான்கேவ் லென்ஸில் எந்த மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ப்ரிசம் வந்து என்ன பண்ணுறோம், திருப்பி வைக்கிறோம். திருப்பி வைக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் லென்சஸ் வந்து கிடைக்கும். அப்போ அந்த சென்டரில் இருக்கிற இந்த கிளாஸ் லேப்பை நம்ம கொஞ்சம் ஸ்லைடன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து இந்த அமைப்பு தான் எதில் இருக்கும் அப்படின்னா கான்கேவ் லென்ஸில் இருக்கும். அப்போ கான்கேவ் லென்ஸில் இந்த டைப்ஸ் ஆஃப் இதுதான் வந்து கான்கேவ் லென்ஸ், இந்த டைப் ஆஃப் சைஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது இந்த கிளாஸ் ப்ரிசம் வழியாக லைட் ரேஸ் பாஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக சென்டரில் இருக்கிறது ஒரு சைடில் போயிட்டுருக்கோம், இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா டைவர்ட் ஆகி போயிட்டுருக்கோம். ஓகேவா? திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் வாட் த கான்கேவ் லென்ஸ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸில் இது தான் நடக்கும், கான்கேவ் லென்ஸில் இது தான் நடக்கும். இப்போ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ கான்கேவ் லென்ஸில் லைட் ரேஸ் பாஸ் ஆனால் அது டைவர்ட் ஆகும், கான்வெக்ஸ் லென்ஸில் லைட் ரேஸ் பாஸ் ஆனால் அது இடத்துல ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும், ஃபோக்கஸ் ஆகும். சரியா? இதுதான் வந்து என்னென்னா ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் திஸ் இஸ் வாட் கன்வர்ஜிங் லென்ஸ், திஸ் இஸ் டைவர்ஜிங் லென்ஸ். அப்போ ஆப்டிக்கல் சென்டர், அப்போ அந்த கிளாஸ் லேப் இருக்கிறதே அந்த இடம் தான் என்னது ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டர் வழியாக எந்த லைட் ரேஸ் வந்து போனாலுமே அது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்டிக்கல் சென்டருங்கிறத மறந்துடாத. ஓகே, தென் when the image is formed due to the refraction through a convex and concave lens, when an object is placed in front of the lens, the object means what, அது கேண்டிலாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், எது வேணால் லைட் சோர்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போது when the object is placed in front of a lens, the light rays from the object fall on the lens. The position and size and nature of the image formed can be understood only if we know certain basic rules. அப்போ எந்த மாதிரியான இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா சில ரூல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ we have 3 types of rules இருக்குது. One is what, when a ray of light strikes a convex or concave lens obliquely, it is optical center, it is continues to follow its path without any deviation. அப்போ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக அப்போ ஓன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர். ஆப்டிக்கல் சென்டர் வழியாக எந்த சைட்லேருந்து எந்த ரேஸ் வந்து பாஸ் ஆனாலுமே அது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் போகும், எந்த டீவியேஷனும் அந்த இடத்துல நடக்கவே நடக்காது ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகும்போது. தென் when the ray is parallel to the principal axis strike, principal axis வழியாக ஸ்ட்ரைக்ஸ் ஆகும்போது அது கான்வெக்ஸாக இருக்கட்டும், கான்கேவ் லென்ஸாக இருக்கட்டும், தி ரெஃப்ராக்டட் ரேஸ் ஆர் கன்வர்ஜ்ட் இன் த கான்கேவ் லென்ஸ். அப்போது கன்வர்ஜ் இங்கே கான்கேவ் லென்ஸில் கன்வர்ஜ் ஆகும், கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து கன்வர்ஜ் ஆகும், கான்கேவ் லென்ஸில் வந்து டீவியேட் ஆகும், டைவர்ஜ் ஆகும். சரியா? அப்போது கான்வெக்ஸ் லென்ஸில் கன்வர்ஜ் ஆகும்போது F2ங்கிற பிரின்சிபல் ஃபோக்கஸில் வந்து நிற்கும். சரியா? அதுதான் ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து கான்கேவ் லென்ஸில் டைவர்ஜ் ஆகும்போது மறுபடியும் அது பின்னாடி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா ஒரு இடத்துல வந்து நிற்கும், அது வந்து F1.
அதுவும் தான் என்னென்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது வந்து இமேஜினரி இமேஜ், அதாவது அந்த இமேஜ் வந்து வெர்ச்சுவலாக இருக்கும். வெர்ச்சுவல் மீன்ஸ் வாட், அது நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அதை உணர முடியாது. சரியா? தென் when a ray is passing through a convex lens or directed towards the concave lens, the principal focus strikes a convex or concave lens, or refracted rays will be parallel. அப்போ principal focus வழியாக அந்த light rays enter ஆகும்பொழுது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக லைட் ரேஸ் என்டர் ஆகும்பொழுது நமக்கு ஆஃப்டர் டைவேஜிங் ஆர் கன்வர்ஜிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த பேரலல் பீம் ஆஃப் லைட்டாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக பேரலல் பீமாக போகும். அப்போ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, இப்போது என்ன மாதிரியான refraction through the convex lens. Let us discuss the formation of the image by convex lens when the object is placed at various positions. அப்போ ஆப்ஜெக்டை வந்து வேறு பொசிஷனில் வைக்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி. இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து அந்த லென்ஸ் வழியாக வருது அப்படின்னா, இன்ஃபினிட்டி மீன்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து. when object is placed at infinity, the real image is formed at the principal focus. அப்போது உண்மையான இமேஜ் வந்து எங்கே ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ், அட் இஸ் F2 அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு கிடைக்கும். the size of the image, இது வந்து ஸ்க்ரீனில் ரியல் இமேஜ் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்க்ரீன் அந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்க்ரீனை வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் நமக்கு இமேஜ் தெரியும். அதை வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்மளால் அதை வந்து பிடிக்க முடியும். சரியா? அதுதான் வந்து ரியல் இமேஜ். வெர்ச்சுவல் இமேஜுங்கிறது நம்ம அந்த லென்ஸ் வழியாக கண்ணில் தான் பார்க்க முடியுமே ஒழிய அது ஸ்க்ரீனில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சுக்கும். இந்த சைஸ், ஏன்னா இப்போ வெர்ச்சுவல் இமேஜை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். தட் இஸ் ஆப்ஜெக்ட் இஸ் இன்ஃபினிட்டி. அப்போது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். சரி, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியாண்ட் சியில் வைக்கிறோம். தட் இஸ் வாட், அந்த பியாண்ட் சின்னா 2f1. சி இஸ் ஈக்குவல் டு 2f. அதாவது ஃபோக்கல் பாயிண்ட்டை 2 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபோக்கஸை, பிரின்சிபல் ஃபோக்கஸை வந்து 2 தடவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் தான் அது சின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த சிக்கு பின்னாடினா பியாண்ட் சின்னா பின்னாடி. அப்போ 2fங்கிறது சி, 2f1ங்கிறதும் சி தான், 2f2ங்கிறதும் சி தான். ஓகேவா? அப்போ சிக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கேண்டிலையோ இல்லை லைட் சோர்ஸையோ நீங்கள் வைக்கிறீங்க. அப்போ இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அந்த ரியல் இமேஜ் இஸ் இன்வெர்ட்டட் இமேஜாக கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் பல்பை வைக்கிறீங்க, ஒரு கேண்டிலை வச்சு நீங்கள் அந்த லென்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த லைட் ரேஸாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேண்டில் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, ஸ்க்ரீன்னா ஒயிட் கலர் போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டை வச்சு நீங்கள் அந்த பிங்கிற இடத்துல, அதாவது பிங்கிற இடம் எங்கே இருக்குது, பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் சிக்கும் இடையில இருக்குது. தட் இஸ் F2க்கும் 2f2க்கும் இடையில இருக்குது. அப்போது அந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும். சரியா? அப்போ அந்த ரியல் இமேஜ் இஸ் இன்வெர்ட்டட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், the principal focus. The size of the image is smaller than that of the object. Okay, the real, and again I am reading, when the object is placed behind the center of the curvature, அதாவது சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கு பின்னாடி வைக்கும்பொழுது, தட் இஸ் அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சருங்கிறது என்னென்னு அப்புறம் நான் சொல்கிறேன். த ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ் இஸ் formed between the center of curvature and the principal focus. The size and image is smaller. அப்போது இங்கே இருக்கிற ஒரு கேண்டிலோட சைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பிங்கிற பொசிஷனில் இருக்கிற ஏங்கிற பொசிஷனில் இருக்கிற அந்த கேண்டிலோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா B-A- அப்படிங்கிற அந்த இமேஜோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அந்த லெங்க்லேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும், ரியல் இமேஜாக இருக்கும். ரியல் இமேஜ் மீன்ஸ் வாட், ஸ்க்ரீனில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியும். அந்த இமேஜ் தான் அது ரியல் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரியல் இமேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இமேஜை கேப்சர் பண்ண முடியும். அப்போ வென் கம்பேர் டு த அதாவது ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இமேஜ் வந்து பெருசாக இருக்கும். ஆஃப்டர் ஃபோக்கஸிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அந்த சின்ன இமேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் சி.
அப்போ 2f அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், வைக்க போகிறோம். அப்போ when object is placed at the center of the curvature or 2f அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா the real and inverted image is formed. At the other center of the curvature, the size of the image are same as that of the object. அப்போது சிங்கிற இடத்துல நம்ம வச்சோம், அந்த ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா கடைசியில் அந்த இமேஜும் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் அந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சரில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த இமேஜ் வந்து சேமாக இருக்கும், இமேஜோட சைஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். இப்போ கேண்டிலோட லென்த் வந்து 2 ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குன்னா அந்த கேண்டிலோட லென்த் இமேஜை அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கேப்சர் பண்ணும்போதும் அந்த லென்த் வந்து என்னவாக இருக்கும், 20 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இதுதான் வந்து இமேஜோட சைஸு. ஓகேவா. தென் இப்போ பிங்கிறதும் இப்போ பிஏவோட சைஸும் பி டேஷ் ஏ டேஷோட சைஸும் என்னவாக இருக்குது, சேம். அந்த லெங்க்த்தை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அந்த சைஸை வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ லெங்க்த்து சேமாக இருக்குன்னா சைஸும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் ஃபோக்கஸ் அந்த பேரலாக லைட் பீம் போகும்போது அது பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகும். அப்போது நமக்கு இமேஜ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக பிரின்சிபல் ஃபோக்கஸ் அந்த ஆஃப்டர் 2f2ல் நமக்கு அந்த இமேஜ் வந்து கிடைக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் இமேஜாக இருக்கும், அது வந்து சைஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தென் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த F and C. When the object is placed in between the center of the curvature and the principal axis, எங்கே கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில. இப்போ 3 பிளேஸ் பார்த்துருக்கோம் பியாண்ட் சி, அதாவது 2f1க்கு பின்னாடி வச்சுருக்கோம். கரெக்டாக 2f1ல் வச்சோம். 2f1க்கு பின்னாடியில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா ரியல் இமேஜாக இருக்கும், சின்ன இமேஜாக இருக்கும். எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகிருக்கும் அப்படின்னா f2க்கும் 2f2க்கும் சென்டரில் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கும். சரியா. இதுவே வந்து 2f1ல் வச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை, இமேஜ் வந்து ரியல் இமேஜாக இருக்கும், சேம் சைஸாக இருக்கும். அதுவும் என்னது சியில் தான், அதாவது 2f2ங்கிற இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கும். இதுவே 2f1லையும் f1லையும் நீங்கள் வந்து அந்த இமேஜை வச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பியாண்ட் சியில் கிடைக்கும். சரியா. தட் மீன்ஸ் 2f2க்கு பின்னாடி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த இமேஜோட சைஸை கம்பேர் பண்ணிங்கன்னா இருந்ததை விட அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியும். When a beam of light is placed in between the center of the curvature at the principal focus, the real and inverted image is formed behind the center of the curvature. So the size of the image is bigger than that of the object. Okay. Then the object is placed at the principal focus. அந்த ஆப்ஜெக்டை வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே என்ன தெரியாது, நமக்கு கிடைக்காது. அது வந்து நம்ம ஒரு இடத்துல கன்வர்ஜ் பண்ண முடியாது. ஓகேவா. இந்த சைஸ் ஆஃப் த இமேஜஸ் ஏன்னா ரெண்டுமே வந்து டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த என்ன பண்ண முடியாது, நமக்கு அந்த இமேஜ் வந்து கிடைக்காது. ஸோ த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா. அந்த இமேஜ் எங்கே இருக்குன்னா இன்ஃபினிட்டி ரொம்ப தூரத்தில் வந்து தூரமாக ஒரு இடத்துல வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. Then object is placed between the principal focus and the optical center. அந்த ஆப்ஜெக்ட் வந்து 2f1க்கும் முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வேர்ச்சுவல் இமேஜாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. வேர்ச்சுவல் இமேஜாக ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் ஆப்டிக்கல் சென்டர் ஓனா when the object is ஆப்டிக்கல் சென்டர் த வேர்ச்சுவல் இமேஜ்னால் அதை ஸ்க்ரீனில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிடிக்க முடியாது. அப்போ அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறாங்க. த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் லார்ஜர் தென் தட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா. தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கேமரா லென்சஸ் அண்ட் தே ஆர் யூஸ்ட் as மேக்னிஃபையிங் லென்ஸ். They are used in making microscope and telescope and slide projectors that they are used to correct the defect of vision for hypermetropia. Hypermetropia அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ்னா தூர பார்வைக்கு. சரியா. இது நல்லா பழமொழி சொல்லுவாங்க, கிட்ட குழி தோண்டி எட்ட குவின்னு சொல்லுவாங்க. அப்போது கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ் அதாவது கான்கேவ் லென்ஸும்
அதாவது தூர பார்வைக்கு என்ன பண்ணுறோம், கான்கேவ் லென்ஸும் கான்வெக்ஸ் லென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹைப்பர் மெட்ரோஃபியானா தூர பார்வைக்கு, ஹைப்பர் மெட்ரோஃபியானா தூர பார்வைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அதை மைண்டில் வச்சுக்கோ. கிட்ட குழி தோண்டி எட்ட குவி, எட்ட குவி. அப்போ குழின்னா என்னது, கான்கேவ் லென்ஸ். அப்போ கிட்ட பார்வைக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தூர பார்வைக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் எட்ட குவி லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா என்னென்னா தூர பார்வைக்கு என்னது, நமக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? Then refraction through a concave lens. Let us discuss the formation of images by concave lens when the object is placed at two possible positions. ரெண்டு பாசிபிள் பொசிஷன்ஸ் தான் வைக்க முடியும். இந்த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா F1 அப்படிங்கிற இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். தென் the object is anywhere at the principal axis at a finite distance. அதாவது object is anywhere at the principal axis at a finite distanceல வச்சிங்க அப்படின்னா the virtual image is formed between the optical center and the focus and of the concave lens. The size of the image is smaller than that of the object. அந்த size of the image எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Then but the distance between the object and the lens is decreased. அதாவது the distance between the object and the lens is decreased. லென்ஸுக்கும் ஆப்ஜெக்டும் இடையில டிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ண the distance between the image and the lens also keeps decreasing. Further, the size of the image formed increases as the distance between the object as a lens is decreased. This is shown in figure. அப்போது அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டு போக ஒரு இடத்துல கம்மியாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த இமேஜ் பெருசாகிட்டே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் applications of concave lens. The concave lens are used as the eye lens of the Galilean telescope. இதை வச்சுருக்காங்க. They are used in wide angle spy hole in doors. வைட் ஆங்கிள் ஸ்பை அந்த டோர்ஸில் வச்சுருக்காங்க. தே ஆர் யூஸ்ட் இன் அந்த டோர்ஸில் சின்ன ஹோல் அந்த ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த டிசைனர் கிளாஸஸில் வச்சுருப்பாங்க. தே ஆர் யூஸ் டு கரெக்ட் அ டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்ட் மயோஃபியா மீன்ஸ் வாட், கிட்ட பார்வைக்கு அந்த கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அகெயின் ஐம் சேயிங், கிட்ட குழி தோண்டி எட்ட குவி. சரியா? அப்போ கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ், அப்போ கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எட்ட பார்வை அதாவது தூர பார்வைக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் லென்ஸ் ஃபார்முலா. like spherical mirrors, we have the lens formula for spherical lenses. The lens formula for gives us the relationship among the distance of the object, the distance of the image. அப்போ அந்த லென்ஸில் இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அது எக்ஸ்பிரஸ்ட் இஸ் 1/f is equal to 1/v minus 1/u. விங்கிறது என்ன அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் எவ்வளோ தூரம், அதாவது அந்த லென்ஸில் இருந்து எவ்வளோ தூரம் அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்கோ அது வி. யூங்கிறது என்னென்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லென்ஸோடைய தூரம் எவ்வளவோ அது எவ்வளோ, அது என்ன அப்படின்னா என்னது யூங்கிறது. ஓகேவா? யூங்கிறது லென்ஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து லென்ஸுக்குரிய டிஸ்டன்ஸ். யூ லென்ஸில் இருந்து எந்த இடத்துல அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைக்குதோ அதுதான் வி. ஓகேவா? இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்சஸ். We need to give an utmost care while solving the numerical problems related to the lenses, taking proper signs of different quantities. கரெக்டாக அந்த சைன் கரெக்டாக என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன். இப்போ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அந்த இமேஜ் எப்படி இருக்குது, என்ன இமேஜுங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சைனை கொடுக்க முடியும். அதாவது அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத கொடுக்க முடியும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மெஷரிங் வேரியஸ் டிஸ்டன்சஸ் இன் த ரேஸ் டயக்ராம் ஆஃப் spherical lenses. According to the Cartesian sign convention, the object is always placed one of the left side of the lens. ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸில் தான் வச்சுருப்பீங்க. லென்ஸோட லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? at the distance are measured from the optical center of the lenses. Okay.
ஆப்டிக்கல் சென்டர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரெக்ஷன். அப்போது அது அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம் டைரெக்ஷனில் மெஷர் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்கேவ் லென்ஸில் கிடைக்கிற இமேஜஸ் எல்லாமே சேம் டைரெக்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போது அது வந்து பாசிட்டிவ். ஒரே டைரெக்ஷனில் போச்சுன்னா பாசிட்டிவ். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அகெயின்ஸ்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் லைட் ஆர் டேக்கன் அஸ் நெகட்டிவ். இன்சிடென்ட் லைட்லேருந்து நெகட்டிவ் சைடில் வந்துச்சுன்னா, இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரெக்ஷன்ஸ் அஸ் தட் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். இப்போது கன்வர்ஜிங் லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் ரேஸ் வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும், ஃபோக்கஸ் வந்து அதே டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா? அப்போ அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அந்த சைனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட் கேண்டில்லேருந்து லென்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லை 5 சென்டிமீட்டர்னு வச்சுட்டிங்கன்னா, அந்த அந்த லென்ஸ்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பிடிக்கக்கூடிய அந்த இமேஜ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும், ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா அது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். அப்போ யூ பாசிட்டிவ் அண்ட் வி ஆல்சோ பாசிட்டிவ். ஓகே. இதுவே வந்து த டிஸ்டன்ஸ் மெஷர் அகெயின்ஸ்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் லைட்டு. இப்போ கேவ் லென்ஸில் எடுத்திங்கன்னா இமேஜ் வந்து மறுபடியும் எந்த சைடில் கிடைக்கும், இந்த லென்ஸுக்கு முன்னாடி தான் கிடைக்கும். லென்ஸுக்கு முன்னாடி தான் கிடைக்கும். அப்போ அந்த டிஸ்டன்ஸை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இன்சிடென்ட் ரேஸ் இப்போ லைட் ஆப்ஜெக்ட்லேருந்து லென்ஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா என்னென்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இந்த இமேஜ் வந்து அதே டைரெக்ஷன் இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ அதை வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேவா? தென் த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் அண்ட் த perpendicular to the principal axis is taken as positive. அப்போ இமேஜ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். த டிஸ்டன்ஸ் மெஷர் டவுன்வர்ட் இந்த பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன்னா இது வந்து நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த ஆரோ மார்க் சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். ஆரோ மார்க் அப்போர்ட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆரோ மார்க் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி அந்த லென்ஸ் வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் போயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, அது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ். இதுவே வந்து மறுபடியும் திரும்ப இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் எந்த இடத்துல கிடச்சிருக்கு, இப்போ கான்கேவ் லென்ஸ்லனா மறுபடியும் அந்த ஃபோக்கல் பாயிண்ட் வந்து அந்த லென்ஸுக்கு முன்னாடி தான் நமக்கு அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டே கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும் என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் சைன் நமக்கு வரும்.